ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய தேர்தல் எலெக்ஷன் டே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த உலக லெவலில் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்னங்க நானே சொல்லிடுறேன். சர்வதேச பூமி தினம் வந்து அன்னைக்கு தான் வந்து வருஷம் ஏப்ரல் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அந்த நாளில் நம்ம என்ன அனுசரித்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியினுடைய இந்த இயற்கையினுடைய வளங்களையும் அண்ட் ஆல்சோ இந்த சொல்ல முடியாத இதோடைய சிறப்பம்சங்களையும் நம்ம நினச்சி இந்த பூமிய விட்டா நமக்குன்னு இருக்கிற வீடு இந்த பிரபஞ்சத்துல வேற எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படல நியர்பைல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பூமியை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத உணர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். எல்லா நாளுமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பூமி தினம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நம்ம வசிக்கிற நாள் வந்து நம்மளுடைய பூமி தினமாக கொண்டாடி இந்த பூமியை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத என்றைக்குமே நம்ம நினைவு வச்சுருக்கணும். ஆனால் இப்போ நம்ம அப்படி தான் வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பூமியில்னா இந்த இயற்கை மரம், காடு, நீர், நிலம் எல்லாத்தையுமே நம்ம எவ்வளோ அசுத்தப்படுத்துகிறோம், எவ்வளோ டேமேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. பட் இருந்தாலும் அதுக்கான நடவடிக்கைகள் நம்ம உடனே எடுக்கணும். பிகாஸ் இந்த பூமி வந்து நமக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன். சரி, ஓகே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்ததுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ அது என்னங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த கருத்தூசியெல்லாம் கடைசியாக பார்ப்போம். சரி, ஓகே. நாசாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம். இது வந்து நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சேட்டலைட்ஸ் வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு சேட்டலைட் வந்து லேண்ட்சாட் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டி ஆஃப் லேண்ட்சாட் அனுப்பியிருக்காங்க. அந்த லேண்ட்சாட்டுங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம கூகுள் மேப்ஸ்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த பூமியினுடைய வெளிப்புறத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து கலெக்ட் பண்ணி நமக்கு அனுப்புறது தான் லேண்ட்சாட். அதிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட இமேஜஸ் எல்லாம் பார்த்தவங்க நாசா வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னென்னா, வானத்துலேருந்து பார்க்கும்போது இந்த நிலப்பரப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், லைக் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் மாதிரி ஒரு சிமிலாரிட்டியில் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சில காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் மாதிரியே கட்டடம் கட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது. ஆனால் அது மாதிரி இல்லாமல் இயற்கையாகவே சில ஆறுகள், மலைகள், அந்த நிலப்பரப்பே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் லெட்டர்ஸ் மாதிரி வந்து ரெசம்பிளன்ஸ் கோஇன்சிடென்டலாக அது வந்து இயற்கையாகவே உருவாகிருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது இது வந்து பார்த்தா ஏ மாதிரி இருக்கே, இதை பார்த்தா பி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தோணியிருக்கும் போல். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தோணின ஒரு நபர் வந்து இதை வந்து ஒரு கான்செப்ட் ஆக்கி இந்த மாதிரி எல்லா ஆல்ஃபபெட்டையும் நம்ம தேடி பூமி ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம அந்த இமேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி சேகரிக்கப்பட்ட ஒரு இமேஜஸ் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே ஒரு டூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டூல் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா என்னென்னா, இந்த பூமி வந்து உங்களோட பெயர் உச்சரிச்சா எப்படி இருக்கும், ஒரு கிரேசியான ஒரு ஐடியா இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அது வந்து ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உங்களோட பெயர் வந்து ஒரு எழுத்தும் பூமி வந்து ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி அந்த இமேஜை வந்து நமக்கு ஃப்ரேம் பண்ணி ஒரு மாலையாக கோர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் பேர் சந்தோஷ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா SHANTHன்னு அந்த ஒவ்வொரு எழுத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியோட டெக்ஸ்சர்லேருந்து எடுத்து அந்த ஒரு இமேஜ் தான். ஸோ அழகாக கோர்த்து கொடுத்துருது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டூல் தான். இதுக்கு எந்த ஒரு காசும் கிடையாது, எந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது. ChatGPT மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ இமேஜ் கிரியேஷன் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கன்ஸ்டன்ட்டுமே கிடையாது. ஒருத்தர் எத்தனை தடவை வேணால் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இப்போ என் பேரே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இமேஜஸ் காம்பினேஷன்ஸை வந்து நம்ம கொடுக்கும். இந்த எஸ்க்கு பதிலாக வேறு எஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா எஸ்லேயுமே 2-3 விதமான எஸ் கண்டுபிடிச்சி எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு அது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி மாற்றி கொடுக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அன்புக்குரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் கொடுக்கும். சரி, நம்ம பேர் வந்து இந்த பூமியில் இருக்க ஒரு லெட்டர் மாதிரியே நமக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டருமே வந்து சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரியேட் பண்ணதெல்லாம் கிடையாது. அது எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கூட அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடோட அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதுவாக கிரியேட் பண்ணி கொடுக்குற அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்களாவே செல்ஃபாக உங்களுக்குன்னு ஒரு லெட்டரை தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A to Z வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. எந்த லெட்டர் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர் கூட்டிகிட்டு போயிடும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விதமான கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எல்லா கலெக்ஷனுமே அதில் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த கூகுள் மேப்ஸில் கூட்டிகிட்டு போய் அது காமிக்கும். நீங்களே உங்கள் கண் கூட பார்த்துக்கலாம். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இயற்கையை வந்து நம்ம ரசிக்கிறவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதனால் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சப்போ இந்த இடத்த தவிர எனக்கு வேறு எந்த இடமும் தோணல. இங்கே வந்து நிறைய விதமான பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் மாதிரி சிலருக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். தூரத்தில் மயில் அகவுது, குயில் கூவுது, ஸோ கிளி கத்துது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கேட்டாலும் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்காதுன்னு நம்புகிறேன்.
அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியை பத்தின இன்னொரு தகவல் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. அதே சமயத்தில நம்மளோட மக்கள் தொகைங்கிறது கட்டுக்கடங்காம போயிட்டுருக்கு. ரீசென்ட்டா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பூமியில ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு 2 விதமான எனர்ஜிஸ் இருக்கு. அதாவது திரும்பவும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி, திரும்பவும் உற்பத்தி பண்ண முடியாத தீர்ந்துருச்சுனா தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாரி எனர்ஜி. இந்த 2 எனர்ஜி இருக்கு. நம்ம எத பயன்படுத்துறோங்கிறத ரொம்பவே கவனமா பயன்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் ரினியூவபிள் எனர்ஜி நம்ம பயன்படுத்தினா தான் இந்த பூமிக்கும் நமக்கும் நல்லது பிற்காலத்துக்கு. இல்லாட்டி ரினியூவபிள் எனர்ஜிக்கு பதிலா நான் ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி தீர்த்துட்டோம் அப்படின்னா, திரும்பவும் அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்காம போயிரும். ஸோ அது வந்து ரொம்பவே பூமிக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. ஸோ இந்த வளங்கள வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் மக்கள் இருந்தோம் அப்படின்னா, அது வந்து திரும்ப உற்பத்தி ஆகறதுக்கு டைமும் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கும் சரியான அளவுல கிடைக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில எவ்வளவு கோடி மக்கள் இருந்தா பிரச்சனை இல்ல அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து 250 கோடி மக்கள் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த வளங்களோட அளவு வச்சு அது வந்து திரும்ப உற்பத்தி ஆகறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா, இப்போ கரண்ட்லி நம்ம பூமியில எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 830 கோடிக்கும் மேல நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இதே லெவல்ல நம்ம மக்கள் தொகையை குறைக்காம எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடாம, வளங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கான எஃபெக்ட் பண்ணாம, இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, சீக்கிரமே 1200 கோடிக்கு மேல மக்கள் தொகை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒரு லெவல் ஆஃப் ஒரு விஷயமா தான் இருக்கு. இது வந்து நெறைய பேருக்கு தெரியணும். சீக்கிரமா அதுக்கான நம்ம ஏதோ ஒரு 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 மாற்றமோ, நல்ல ஒரு சரியான ஒரு திட்டங்களோ போட்டு ஒவ்வொரு நாடுகளும் அதுக்கான எஃபெக்ட்ட பண்ணா மட்டும் தான் இத நம்ம காப்பாத்த முடியும். இதுக்கு எந்த ஒரு செயல்பாடும் நம்ம பண்ணாம விட்டுட்டோம், இத கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, பிற்காலம் ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒண்ணா தான் இருக்கும் நம்மளுடைய வருங்கால தலைமுறையினருக்கு. ஸோ அதனால எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் ரினியூவபிள் எனர்ஜிய நோக்கி தான் நம்ம பயன்படணும். இதுல நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுமே ஸ்கூல் படிக்கும்போது இந்த பெட்ரோல், டீசல்லாம் எப்படி உருவாகுதுங்கிறது தெரிஞ்சப்போ ரொம்பவே பயந்தேன். அப்போ சீக்கிரம் வந்து அது தீர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு அது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸல அனாவசியமா எடுக்கக்கூடாது. சைக்கிள் தான் எடுக்கணும். பெட்ரோல் வந்து ரொம்ப சேவ் பண்ணணும். பெட்ரோல்னாலே ரொம்ப அது ஒரு டைமண்ட் மாரி நான் பார்த்தேன். சின்ன வயசுல ரொம்ப. இப்பவுமே அதான் நான் சொல்றேன் உண்மை. ஏன்னா, இப்பவே நமக்கு சீக்கிரமாவே கண்கூட பார்க்குறோம். கேஸ் தட்டுப்பாடு அதெல்லாமே நடக்குது அப்படிங்கிறது. அவங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து மூடுறாங்கங்கிறது வேற. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போச்சுன்னா, இதே மாரி நடந்துட்டு மக்கள் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடாம இருந்தோம் அப்படின்னா, சீக்கிரமாவே கண்கூட நம்ம பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு காலம் நம்ம பார்த்துருவோம்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஆபத்து. முடிஞ்ச வரைக்கும் ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போவோம். ஈவி வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி வந்து கார்பன் தட்டுப்பாடு அந்த கார்பன் எமிஷன் வந்து குறைக்காது. அதுலயுமே இன்டைரக்ட்லி அது வந்து பாதிக்குது தான் பூமிய. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்று எனர்ஜியை நோக்கி நம்ம போகணும். இந்த காலத்து ஸ்கூல் படிக்கிற பசங்க அண்ட் ஆல்சோ ரிசர்ச் பண்ணுற மக்கள், சயின்டிஸ்ட் எல்லாருமே இதுக்கான ஒரு எஃபெக்ட்டை போட்டு முன்னேறணுமே தவிர, மற்ற விஷயங்கள நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதுக்கெல்லாம் நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல், டீசலை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்தாமல் சைக்கிளிங் இந்த டைமில் நான் சைக்கிளிங்கை ப்ரமோட் பண்ணிக்கிறேன். ஸோ பக்கத்தில் மளிகை கடைக்கு இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பேக்கை மாட்டிட்டு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு அழகாக போனோம்னா தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் லாங் ரைடு இந்த மாதிரி போகிறவங்களா இருப்பாங்க. தேவையில்லாமல் சும்மா ரொம்ப தூரம் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வராமல், அந்த பெட்ரோலுங்கிறது உற்பத்தி ஆகிறதுக்கு எவ்வளோ கோடி வருஷங்கள் ஆச்சு அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்ததுனாலே நம்ம தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டோம். நீரை வந்து தேவைக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்று சொல்லுவாங்க, வள்ளலார்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பூமிக்கு அடியில் நிலத்தில் தண்ணியை வந்து பூமிக்கு அடியில் தேடாதீங்க, வானத்தில் தேடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் போர் போட்டு தண்ணி பூமிக்கு அடியிலேருந்து சுரண்டி எடுக்கக்கூடாது. வானத்தில் வர்றதுக்கு மரங்கள் நிறைய நடணும். மரங்கள் வெட்டாமல் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் குப்பையை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக கூட ஒரு மீம் பேஜில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது வந்து சும்மா ஒரு ஃபன்னியாக ஒரு போட்டிருக்காங்க. பட் ஆனால் அதில் எவ்வளோ ஒரு ஆபத்து இருக்குங்கிறது நம்ம அது பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பயம் வந்து நமக்கு வரணும். பிகாஸ் ஒரு குர்குரே பேக்கெட் 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது வந்து ₹2 இருந்த குர்குரேயோட பேக்கெட் இன்னும் அப்படியே இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படி தெரிஞ்சிட்டோம்னாலே முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தவும் மாட்டோம். அப்படி இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுவோம். ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேசணும்னா பேசிட்டே போகலாம். சரி, எனிவேஸ் இதில் இவ்வளோ தூரம் நான் பேசினதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஒரு நேமிங் அந்த விஷயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லதே செய்வோம், பூமியை பாதுகாப்பாக வச்சுக்குவோம். இந்த நாள் இனி நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல் நிறைய விதமான வீடியோஸ் போட்டிருக்கோம், பல விதமான கேட்டகரியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய நல்ல விஷயங்களை முடிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு போய் சேர்த்துவோம். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாக வருகிறேன். நன்றி, வணக்கம்.
அண்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம்னு பாருங்க. ஒரு வேளை நம்ம வேவ்லென்த் செட் ஆகும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட பொன்னான கருத்துக்கள் எதுவாயினும் தாராளமா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போலாம். நான் படிச்சுட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன கிளிக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட சீக்கிரமா வருகிறேன். அதுவரைக்கும் எல்லாரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நமது நன்மைக்காக நல்லவங்களா இருப்போம். நன்றி, வணக்கம்.